மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் ரேட்டிங்ஸ். நிஜமாவே விஜய் டிவிக்கு இந்த டைம் சேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்லாட்டாக மாறி இருக்கு. பிகாஸ் அவ்வளோ வீக்கான ஸ்லாட்டாக இருந்துச்சு 6 and 6:30 ஸ்லாட் விஜய் டிவியில் முன்னாடி, இந்த டைம் சேஞ்சுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்லாட்டாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஈவன் விஜய் டிவி வீக் 48 டிஆர்பிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சீரியல்ஸுமே செம்மையா இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு பேக் டு ஃபார்ம் வந்திருக்காங்க விஜய் டிவியில். அதுலேயுமே இந்த வீக் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க நீ நான் காதல் சீரியல் டைம் சேஞ்ச் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் டைமாக 3.31 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 3+ ரேட்டிங்ஸ் வந்து பல மாதங்களுக்கு பிறகு விஜய் டெலிவிஷன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பணிவிடும் மலர்வனம் அந்த ஸ்லாட்டில் 1+ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீ நான் காதல் 2+ வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமாக 3.31 ஒரு ஹியூஜ் ரேட்டிங்ஸ். ஹோல் டீமுக்குமே ஒரு பெரிய விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம மகாநதி சீரியலுமே பார்த்தீங்கன்னா 5 கிட்ட வந்துட்டாங்க. 4.90 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வீக் 48ல. ஸோ இந்த டைம் சேஞ்ச் ஆன பிறகு மகாநதியுமே இந்த வாரம் ரொம்ப அதிகமான ஒரு ரேட்டிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஈவன் மகாநதி மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து வந்த சின்ன மருமகள், ஆஹா கல்யாணம், பாண்டியன் ஸ்டோர்னு சொல்லிட்டு எல்லா சீரியல்ஸுமே வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் அந்த கேபிள் இஷ்யூஸ்மே சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் டிஆர்பி வைஸ் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அங்கே நான் ஏன் மகாநதியை சொல்கிறேன்னா, அங்கே ராமாயணம் சீரியல் பார்த்தீங்கன்னா அதே ஸ்லாட்டில், அதுவும் 6:30 மணி ஸ்லாட்டில் 9.11 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 9+ அப்படின்றது தமிழ்நாட்டுடைய நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டிஆர்பி வாங்குற ரேட்டிங்ஸை இப்போ 6:30 ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க ராமாயணம் வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக சரியான காம்படிஷன் இருக்கு. இந்த 6:30 ஸ்லாட்டில் மகாநதி 4.9 வாங்குறது நிஜமாவே பெரிய விஷயம். ஸோ ஹோல் டீம் ஆஃப் மகாநதிக்குமே நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.